ஹாய் ஸ்டோரி வித் சென்னையில் என்னோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறமா குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே நான் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் இந்த இருக்கிற இந்த 110 டேஸில் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் குரூப் 4 படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கான ஒரு வீடியோ. நான் என்ன கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் தமிழ் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கில் பழையக்கரைகள் புலர்ச்சியிலேருந்து வேலூர் கிளர்ச்சி, அதுக்கப்புறமா சென்னையில் என்னென்ன இயக்கங்கள், அதாவது சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கப்புறம் சென்னையில் இருந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி நான் ஜிஎஸ்க்கு ஒதுக்கின டைமில் என்னால் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சோ நான் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு நான் அதில் இருக்கிற என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களால் முடியுமா முடியாதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு மேக்ஸுன்னு எடுத்துக்கோங்க. மேக்ஸில் வந்து இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நல்லா போட தெரிஞ்சு படிக்கிறீங்க, ஆவரேஜாக இருக்கிறீங்க அப்படின்னாலே ஒரு 60 டேஸ் கம்பல்சரி தேவைப்படும். அந்த 60 டேஸில் வந்து நீங்கள் மேக்ஸை வந்து ஃபுல்லாகவே போட்டு பார்த்துடலாம். ஆனால் இது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா டேஸுமே படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கானது தான். அதே மாதிரி தமிழ் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 10 டேஸ் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் 7 யூனிட்டை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு மினிமம் 70 டேஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஜிஎஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 6 யூனிட் இருக்குதுன்னா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 6 டேஸ், ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 10 டேஸ் அப்படி வச்சிங்கன்னா கூட 6 யூனிட்டுக்கு 60 டேஸ். இது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 1 டேயில் 9 to 10 ஹவர்ஸ் படிக்க தயாராக இருக்கீங்க, அவங்களால படிக்க முடியும் அப்படின்னா 110 டேஸுங்கிறது ஓகே தான். ஸோ நோ எக்ஸ்கியூசஸ், எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த 110 டேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நாளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பர் டே இது குரூப் 4ங்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு நாளில் 3 சப்ஜெக்ட்டுமே, அதாவது தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் 3த்துக்குமே வந்து நான் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். தமிழில் வந்து நான் எழுத்து இலக்கணம் எடுத்துக்கிட்டேன். அந்த எழுத்து இலக்கணமில் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இது எல்லாமே வந்து அதுக்கப்புறமா வந்து ஒருமை பன்மை வேறுபாடு, இது எல்லாமே வந்து எழுதி நோட்ஸ் எடுத்து படித்தாச்சு. இதை நோட்ஸ் எடுக்கிறதுனா எல்லாத்தையுமே எடுத்துடாதீங்க. அதோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, விதிகள் அப்படின்னு, அந்த விதிகளை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி நான் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகவும் நான் படிச்சுட்டேன். அதாவது நான் புக்ஸில் வந்து பார்த்துட்டேன். அண்ட் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து நான் படித்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு விகிதம்னா என்ன, அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்கட்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா ரூல்ஸையுமே வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷார்ட்கட்ஸ் பாருங்கள். திடீர்னு நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் ஆகாத இடத்துல கூட நம்மளால் இதை வச்சு நம்மளால் போட முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி நான் என்ன கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதிலிருந்து உங்களால் எவ்வளோ பண்ண முடிஞ்சது, எவ்வளோ பண்ண முடியல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேர்ந்து படிக்கும்போது நம்மளை விட இன்னொருத்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் படிக்கணுங்கிற ஆர்வம் வருவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சேர்ந்தே பயணிப்போம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.